நண்பர்களே, இயற்கை நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அத்தை கடவுள்கிட்ட கேட்பேன். நான் மாஸ்டர் ஷெஃப்பில் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்குனி பூ, அதாவது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கிற சுக்குனி பூ போட்டு நான் ஒரு கிச்சடி பண்ணேன்ப்பா. அதுக்கு இங்கே நம்ம ஊரில் சுக்குனி பூ கிடைக்காது, ஆனால் நமக்கு வெள்ளை பூசணி பூ கிடைக்கும் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டு தெருவிலே பூசணி செடி இருந்துச்சு. அதிலேருந்து பூ எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பூசணி பூ போட்டு சூப்பராக உடைச்ச கோதுமையில் ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். கிச்சடி மாதிரி இருந்தாலும் சரி, உப்புமா மாதிரி இருந்தாலும் சரிப்பா. இது கிட்டத்தட்ட ஒரு உப்புமா ரேஞ்சில் தான் நான் எப்படி மாஸ்டர் ஷெஃப்பில் செஞ்சேனோ அதை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு, மல்லாட்டப்பயிறு, உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு தான் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூசணிப்பூ, தேவையான அளவுக்கு தாளிக்க எள்ளெண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்க ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. அப்போ நீங்கள் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாமே நீங்கள் போட்டு தாளிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக தாளிக்கலாம். நம்ம எள்ளெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்த பிறகு கடலைப்பருப்பு, அப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மாஸ்டர் ஷெஃப்பில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்துச்சு, பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன்ப்பா. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக அது பனி வரகில் செஞ்சேன். இங்கே நம்ம ஊரில் உடைச்ச கோதுமை, சம்பா உடைச்ச கோதுமை இருந்துச்சு வீட்டில். அதனால் அதில் உங்களுக்கு சுக்குனி பூக்கு பதில் நம்ம வெள்ளை பூசணிக்காய், பூசணிக்காய், அதாவது நம்ம வாசலில் கோலம் போட்ட வைப்போல் அந்த பூசணிக்காய் பூ தான். அது தெருவிலே இருந்துச்சு. நான் கேட்டு ஒரு 5-6 பூ வாங்கி அதில் தான் நான் செஞ்சேன்ப்பா. நான் எப்படி தாளிச்சனோ அதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் தாளிச்சிங்க. இப்போ நான் நிலக்கடலை போட்டேன்னா அப்போ நீங்கள் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மாஸ்டர் ஷெஃப்பில் அப்படி தான் செஞ்சேன். இது நம்ம வீட்டில் நம்ம செய்கிற மெத்தடுப்பா. இது சுக்குனி பூ நம்ம ஊரில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் மாஸ்டர் ஷெஃப்பில் சுக்குனி பூ கிடச்சிது. நான் அந்த பூ போட்டு செஞ்சேன். இதே மாதிரி தான்ப்பா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுல தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லா சமையலுக்கும் நம்மளுடைய சமையல் எப்படின்னா சுவையாக இருந்தாலும் சரி, வாசனையும் நல்லா வரணுன்னா நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். முக்கியமாக கடுகு நல்லா பொரியணும்ப்பா. ஒரு சில கடுகுலாம் பெருசு பெருசாக இருக்கும், போட்ட உடனே பொரியறதுக்கு லேட் ஆகும். ஒரு சின்னதாக நைஸாக இருக்கும் கடுகு, அது எண்ணெயில் அப்படி போட்ட உடனே அது பொரிஞ்சிடும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கிற கடுகு பெரும்பாலுமே சிறு கடுகு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஊறுகாவுக்குலாம் அந்த மாதிரி சிறு கடுகு தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய வத்த குழம்பு, புளிக்குழம்பு